அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இப்படித்தான். இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்னவென்று பார்க்கும் போது, அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் திரும்புவது மட்டுமல்லாது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கு மாறுகிறார். இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் 10, 11, 12 மற்றும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு கன்னிராசிக்கு வித்திடுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக அமர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் அமர்வதை விட அவர் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் சகாயஸ்தானத்தில் அமர்வது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சில விஷயங்கள்ல சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் தற்போது அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது அர்த்தாஷ்டகஸ்தானம் என்பதால் அந்த இடத்தில் அவர் வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பல்வேறு விதமான தடையான விஷயங்களை கூட மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அவர் வலுவாக சகாயஸ்தானம் வெற்றிக்குரிய இடத்துல சூரியனோடும் செவ்வாயோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் இந்த கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவில் அனைத்து விதமான விஷயங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது அதிபரிவிதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை தைரியத்துடன் முழு வீரியத்துடனும் செய்து முடிக்கலாம். ராசியின் அதிபதி அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய மாற்றத்தை வலுவாக பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை கிடைக்கிறது. தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதால் மிக சிறப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. எனவே இனிமேல் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் சூரியன். மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் பல விஷயங்களை நன்மைகளை அள்ளி தருகிறார். ஏனென்றால் செவ்வாய் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள், பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. மங்களகாரகன் மிக வலுவாக 3இல் இருப்பது எந்த விதமான மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் அவையை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நிறைந்த நன்மையை கொடுக்க போகக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்களை விளக்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. தசாபதிகள் வலுவாக இருந்தால் சூரியன் சந்திரன் 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் மிக பெரிய அளவில் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் சூரியன் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைக்கும். அதிலும் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரனும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் விலகி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் 2இல் இருப்பது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறது. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது.
கலைத்துறை ரீதியான பணிகளில் சந்தித்து வந்த நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது இனிமேல் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியல் துறையில மிகப்பெரிய வலுவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இது பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனியும் 6ல் வீற்றிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் 7ற்கு செல்ல இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 6ஆம் இடத்திற்குரிய உன்னத பலனை மிக குறுகிய நாட்கள்ல நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சனி. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் முழு சுபமற்ற தோஷமற்ற சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். இந்த தருணத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தோற்றக்காரகரான கேது ஜென்மராசியில் வீற்றிருக்கிறாருங்க. கேது ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதும் ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான குழப்பம் சார்ந்த சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் என்பதை ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் ராகு விபரீத ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையால் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைந்த ஒரு வாய்ப்பை மிக அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய வலுவான அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு கேது சஞ்சரிக்கிறாருங்க. தோற்றக்காரகரான கேது வலுவாக ஜென்மராசியில் வீற்றிருக்கும் போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ராகு 7ல் வீற்றிருக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் தொழில், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் சில தேவையில்லாத குழப்பமான விஷயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தவறான பழக்கங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக உள்ளது என்பதை ராகு சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். இந்த வாரத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் சுபகிரகமாக இருந்தாலும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் ராகு கேது வீற்றிருக்கிறாருங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் வலுவாக நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.